குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து 242 பேருடன் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சிறிது நேரத்திலேயே கட்டுப்பாட்டை இழந்து கட்டிடத்தின் மீது மோதி வெடித்து சிதறியிருக்கிறது. இந்தியாவில் மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்படுத்திய விமான விபத்துகளில் ஒன்றாக இந்த விமான விபத்து அமைந்திருக்கிறது. கடந்த காலங்களில் இந்தியாவை உலுக்கிய விமான விபத்துகளை பற்றி பார்க்கலாம். 1978 ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று மும்பையில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் அரபிக்கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 213 பேரும் உயிரிழந்தனர். 1982 ஆண்டு ஜூன் 21 தேதி பம்பாய் விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் 17 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 1988 ஆண்டு அக்டோபர் 18 தேதி அகமதாபாத் விமான நிலையத்தில் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் வெடித்து சிதறியது. இதில் பயணித்த 133 பேர் உயிரிழந்தனர். 1990 ஆண்டு காதலர் தினத்தன்று இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் பெங்களூருவை நெருங்கிய போது விபத்துக்குள்ளானது. இந்த கோர சம்பவத்தில் 92 பயணிகள் பலியாகினர். 1991 சுதந்திர தினத்திற்கு மறுநாள் மணிப்பூர் மாநிலம் இம்பால் அருகே இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 69 பேரும் உயிரிழந்தனர். 1993 ஏப்ரல் 26 தேதி மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் இருந்து புறப்பட்ட போது இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் மின்கம்பிகளை உரசி லாரி மீது மோதியதில் 55 பேர் பலியாகினர். 1996 ஆண்டு நவம்பர் 12 தேதி சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் விமானமும் கசகஸ்தான் ஏர்லைன்ஸ் விமானமும் டெல்லி அருகே நடுவானில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த கோர விபத்தில் 2 விமானங்களிலும் பயணம் செய்த 349 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அலையன்ஸ் ஏர் விமானம் பீகார் மாநிலம் பாட்னாவில் தரையிறங்கிய போது விபத்துக்குள்ளானது. 2000 ஆண்டு ஜூலை 17 தேதி நடைபெற்ற இந்த சம்பவத்தில் 60 பயணிகள் உயிரிழந்தனர். 2010 ஆண்டு மே 22 தேதி மங்களூரு விமான நிலையத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் ஓடுபாதையை விட்டு விலகி சென்றதால் வெடித்து சிதறியது. இந்த சம்பவத்தில் 158 பேர் பரிதாபமாக பலியாகினர். கொரோனா காலகட்டமான 2020 ஆண்டு ஆகஸ்ட் 7 தேதி துபாயில் இருந்து கேரள மாநிலம் கோழிக்கோட்டுக்கு வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் ஓடுபாதை ஈரமாக இருந்ததால் விமானம் சறுக்கி உடைந்தது. இந்த விபத்தில் 21 பேர் பலியாகினர்.